நாகை மாவட்டம் மேலப்பிடாகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினரை தரதரவென இழுத்து சென்று போலீசார் கைது செய்ததால் பதற்றம் நிலவியது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்போம். ஸ்ரீதர், வணக்கம். தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன? பரபரப்பிற்கான காரணம் என்ன? கடந்த 3ஆம் தேதி நாகையில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு 40,000 பயனாளிகளுக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அந்த நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்துள்ள கருங்கனி கிராமத்தைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட பயனாளிகள் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் உள்ளதால் அவர்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா என்பது இந்த விழாவில் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் அதாவது இந்த கருங்கனியை சேர்ந்த திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் என்பவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு பெண்ணை, அதாவது சிவராமன் என்பவரது மனைவி பரமேஸ்வரியை கடந்த அதாவது 2 தினங்களுக்கு முன்பு தாக்குதல் தொடுத்து மானபங்கப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் பட்டா வழங்க வேண்டும் என ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக நாகை மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் அந்த கருங்கனி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து இருந்தனர். இதையெல்லாம் காரணம் காட்டி இந்த பிரச்சனை எழுந்ததாக தெரிகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் தற்போது நாகை அரசு மருத்துவக் கல்லூரியில் அந்த சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் ரவிச்சந்திரன் மீது புகார் அளித்திருக்கார். இந்த புகாரில் போலீசார் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இந்த சூழலில் தான் இன்றைக்கு இந்த நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த மேலப்பிடாகையில் குவிந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் போலீசாரையும் திமுகவினரையும் கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் போராட்டம் நடத்தி வரும்பொழுது அதே இடத்திற்கு வந்த, அதாவது திமுக கீழூர் ஒன்றிய செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் தலைமையில் வந்த திமுகவினர் கொடிபிடித்து இவர்களுக்கு எதிராக போட்டி போராட்டம் நடத்தினர். இதனால் இருதரப்பு கட்சியினருக்கும் இடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு குவிக்கப்பட்ட போலீசார், அதாவது நாகூர் இன்ஸ்பெக்டர் சிங்காரவே, நாகை, அதே போல வெளிப்பாளையம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் இருபுறமும் கயிறு கட்டி 2 கட்சியினரும் மோதிக்கொள்ளாதவாறு தடுத்து நிறுத்தினர். இந்த சம்பவத்தில் போலீசாருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் இடையே கடும் வாக்குவாதமோ தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து மாவட்ட செயலாளரை, அதாவது அந்த போலீசார் கைது செய்ததன் காரணமாக தமிழக வெற்றிக் கழக இளைஞர்கள் அந்த பகுதியில் சாலையில் அமர்ந்து மீட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பதற்றம் நிலவியது. ஒரு கட்டத்தில் போலீஸ் வேனில் இந்த தாவேகா கட்சி கொடியும் பட்டதனால் ஆத்திரமடைந்த போலீசார் ஒவ்வொரு இளைஞரையும் தேடி பிடித்து தரதரவென வலுக்கட்டாயமாக போலீஸ் வேனில் இழுத்து ஏற்றினர். இதை அடுத்து இந்த 500க்கும் மேற்பட்ட தற்போது தாவேகாவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியை தற்போது இரு தரப்பினருக்கும் இடையே, குறிப்பாக போலீசாருக்கும் தாவேகாவினருக்கும் ஏற்பட்ட அந்த வாக்குவாத தள்ளுமுள்ளு காரணமாக இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.